எனக்கு இது சேர்ப்பு இந்த பதிவாக தான் இருந்தேன் இந்த கால் அந்த வளைஞ்ச உடனே இங்கே பக்கம் பதிவு மாதிரி இப்படித்தான் நடப்பேன் தான் நடக்குது. இப்படி வளைஞ்சி இப்படித்தான் நடக்கல. அப்போ அதெல்லாம் இந்த கால் வளைஞ்சிருக்கேன் எனக்கு. இது நிமிந்த புறாந்தெரி எனக்கு அதை சாடையாக வளைஞ்சிருக்கிறேன் நான். இப்போ நடந்து பாருங்க காட்டுங்க. இந்த முள்ளந்தண்டு கடுப்பு இந்த இதுபோல ஒன்றுமே இல்லை. இப்போ நிம்மதியான ரோடு எனக்கு இந்த இப்போ இது ஒன்றையோட 15 நாள் செய்திருக்கிறேன். 15 நாள் முடிஞ்சிருக்கு. என்னென்னு சொன்னால் நீங்கள் கன நாள் ட்ரீட்மெண்ட் செய்திருக்கீங்களா? இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் சிலது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வந்து 5 நாளில் வளைஞ்சிருந்த கால் நிமிந்திட்டேன்னு சொல்லி வந்து சுகமாகி போகிறார்கள் நிறைய பேர். எல்லாரையும் பேட்டி காண முடிகிற இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட அனுபவத்தை என்ன நடந்தது எப்படி உங்களுக்கு? நான் நீண்ட காலமாக முள்ளந்தண்டு பிரச்சனையாலேயும் முழங்கால் வலி கடுப்பு இடுப்பு படுக்கையில் அது படுக்கப்போ என்னென்னா இஞ்சால நெளிஞ்சு அங்கால நெளிஞ்சு நிம்மதியாக நிறுத்துற ஒன்று காணாது. அங்கே இது உள்ள காட்டின் இடத்தை என்னங்கன்னா முள்ளந்தண்டு இடவழி விட்டுருக்குது. அதால் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். இப்படி பிரச்சனை இருந்ததால நான் அங்கே குளிசி எல்லாம் எடுத்து ஒன்றுக்கும் சரி வர இல்லை. அதுக்கு பிறகு உங்களோட அந்த முகநூல் பக்கத்தில் உங்களோட இதை பார்த்து இப்படி முள்ளந்தண்டதால் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு கனவேரிக்கு சுற்றணும் இதை பார்த்து எனக்கு அதில் திருப்திப்பட்டு தான் நான் இங்கே வந்தேன். நான் திரும்ப வந்து இங்கே செய்த மாதிரி எனக்கு 5 நாளில் நடந்து போய் கொடுத்தேன். நான் இங்கே இந்த இடம் நல்லூர். அப்போ ஆட்டோவில் இறங்கி போகக்குள்ளே எனக்கு கால் திடீரெண்டு ஒரு சத்தம் ஒன்று கட்டுது. முழங்காலுக்குள்ளே நிமிந்துட்டு கால் நடந்து போகக்குள்ள அந்த முழங்காலுக்குள்ள அடுக்கன்னு ஒரு சத்தம் கட்டுது. அப்போ கால் கொஞ்சம் உயரமாக காட்டுது எனக்கு. அதோட அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் கால் நிமிந்து நான் கொஞ்சம் உயர்ந்த மாதிரி தெரியும். அதில் இருந்து அதுக்கப்புறம் எனக்கு இந்த காலுக்குள்ளே சரியா நோவாக இருந்து 2-3 நாள் நீ இல்லை வருது. அப்புறம் ஊசி போடப்பட இப்போ குறைஞ்சிட்டு இந்த முள்ளந்தண்டு கடுப்பு இந்த இதுபோல ஒன்றுமே இல்லை. இப்போ நிம்மதியான ஓடுறது. எனக்கு இந்த இப்போ இது ஒன்றையோட 15 நாள் செய்திருக்கிறேன். 15 நாள் முடிஞ்சிருக்கு. நான் அடுத்த கிழமையும் வருவேன். என்னுடைய நேரம் முத்தா குணமடையணும்னு நான் இருக்கேன். பட்ட கஷ்டத்துக்கு குணமடைஞ்சதை சொன்னதான் மெட்டாக்களுக்கு தெரியும். இப்படி வருத்தத்தை வச்சுக்கொண்டு நிறைய பேர் நீ இல்லைன்னு கஷ்டப்பட்டுருக்கேன். அங்கே தெரியும் எல்லாருக்கும். இன்னும் பார்க்க வராங்களோ தானே இதால் இப்போ வாரதுக்கண்டு இப்போ ஏற்கனவே 2 பேர் வந்துருக்கிறான். அந்த கால் வளைஞ்சி பன்குளத்துலேருந்து ஒரு ஆள் வந்துருக்கிறாரு. இப்போ மற்ற இன்னொரு ஆள் தம்பலாத்தாள் வந்து இங்கே வைத்திங்கிற பிள்ளையை கொண்டு வந்து வச்சு 2 பேர் வந்துருக்கிறாங்க இப்போ எங்களோட ஊர்லேருந்து. இதை பார்த்து அதால் வேற கடவுள் தான் கும்பிடணும். என்ன பொறுத்தளவில் உங்களோட எல்லாருக்கும் தெரியாது. இப்போ எல்லாருக்கும் தெரியாது. நான் இப்போ இந்த முகநூல் வந்து உங்களோட வேலை செய்யறதுனால இப்போ இந்த இதில் வேலை தான் தெரியாமல் தான் பாராக்களுக்கு கூட பேட்டியை காட்டுறேன். திடீரெண்டு வேலை செய்ய முடிச்சு போகிற கிடையாது. இப்போ நீங்கள் உங்களோட பேர் என்னன்னு தெரியாது. மற்ற நீங்கள் எங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியாது. மக்களுக்கு எங்கே இந்த ட்ரீட்மெண்ட் நடக்குன்னு தெரியாது. நிறைய பேர் வந்து எங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துன்னு தெரியாமல் அப்புறம் யோசிச்சுட்டு இருக்கணும். எனது பேர் சுரேரட்னா. நான் திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டை புறப்படமாக கொண்ட நான் தற்பொழுது வந்து நான் மூதூரில் வசிக்கிறேன். ஆனால் அந்த முள்ளந்தண்டு பிரச்சனை மூட்டு வேலி கை உரைப்பு இவங்கெல்லாம் வந்தால் குணமாகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கேன்னா எனக்கு மாறின அளவுக்கு இதை விட குறைஞ்சாக்கள் கூட எங்களோட ஊர்லேயே அவதிப்படுறாங்க. நியாயமான இப்படி பிரச்சனைகளால்.